வாசகத் தோழமைகளுக்கு வணக்கம். ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். அத்தியாயம் 12. உற்பத்தி படை அணியினரும் அவர்களுடைய குதிரைகளும் வேட்டை நாய் கூட்டத்தோடு பில்ஜியின் தலைமையில் அவருக்கு பின்னால் மேய்ச்சல் நிலத்தின் திறந்த வெளியில் வடமேற்கு திசை நோக்கி கும்மிருட்டில் விரைந்து சென்றனர். ஒவ்வொருவருமே 1 அல்லது 2 நாய்களை கொண்டிருந்தனர். வடமேற்கு திசையில் இருந்து அடித்த காற்று அவர்களுடைய முகத்தை கடுமையாக தாக்கியது. அடர்த்தியாக மூட்டமிட்டிருந்த மேகம் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை தடுத்து விட்டிருந்தது. அவர்களை சுற்றிலும் இருட்டு. தரையில் படிந்திருந்த பனியை கூட பார்க்க முடியவில்லை. அவனுடைய கண்களில் பார்வை இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்க ஒரு தீக்குச்சியை கொளுத்த வேண்டும் போல் ஜென்னுக்கு தோன்றியது. சத்தத்தை மட்டுமே துணையாக கொண்டு பில்ஜியை நெருங்கிய ஜென், அப்பா என்று மெதுவாக கூப்பிட்டான். என்னுடைய சட்டை கைக்குள்ளிருக்கும் பிளாஷ் லைட்டை நான் அடித்து பார்க்கலாமா? எனக்கு கண் தெரிகிறதா என்று சந்தேகமாக இருக்கிறது. அதை நினைத்து கூட பார்க்காதே என்று தனிந்த குரலில் சொன்னார் முதியவர். அவருடைய குரலில் சண்டைக்கு முந்தைய அக்கறையும் கவனமும் வெளிப்பட்டது. ஜென்னும் பதில் ஏதும் பேசாமல் குதிரையின் குளம்படி சத்தங்களின் துணையோடு பார்வையற்றவனாக தொடர்ந்து சென்றான். வேட்டை குழுவினர் அமைதியாக இருளின் ஊடாக முன்னேறி கொண்டிருந்தனர். ஓநாய்கள் இரவு தாக்குதல்களில் அபார திறன் பெற்றவை. அதே சமயம் மேய்ச்சல் நிலத்தவரும் சற்றும் எதிர்பாராத இரவு தாக்குதல்களை நிகழ்த்துவதில் வல்லவர்கள். வழக்கத்துக்கு மாறான ஓநாய் கூட்டத்தோடு அவர்கள் இம்முறை மோதவிருப்பதாக உணர்ந்தான் ஜென். அவற்றை பசி வாட்டி எடுத்த போதிலும் அவை கும்மிருட்டில் முழு ஆற்றலோடு வீச்சோடும் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருந்தன. தொன்மையான மேய்ச்சல் நிலத்தில் 2 ஓநாய் அரசர்களுக்கு இடையே நடைபெற இருக்கும் போட்டியில் தானும் பங்கேற்க இருப்பதை அறிந்து ஜென் படு உற்சாகமடைந்திருந்தான். கொஞ்சம் சரிவான ஓரிடத்தை கடந்த பிறகு வேட்டை குழுவினர் மிகவும் செங்குத்தாக சரிந்த ஒரு பகுதியில் சென்றனர். ஜென்சனுக்கு பக்கமாக வந்து கொண்டிருந்த பில்ஜி தன் சட்டை கையால் வாயை மூடியபடி கொஞ்சம் ஆசுவாசமான குரலில், நீ ஒரு நல்ல வேட்டைக்காரனாக விரும்பினால் நீ உன் காதுகளை கூர்மையாக பயிற்றுவிக்க வேண்டும். ஓநாய்களின் கேட்கும் திறன் அவற்றின் பார்க்கும் திறனை விட மிகவும் கூர்மையானவை என்றார் பில்ஜி. ஜென்னும் தன் வாயை சட்டை கையால் மூடியபடி, ஓநாய்கள் இப்போது நம்மை கேட்கக்கூடும் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்டான். முதியவர் முணுமுணுத்தார். நாம் மலையின் சரிவில் இருக்கிறோம். சத்தம் இதன் மறுபக்கத்துக்கு கேட்காது. மேலும் எதிர்காற்று பலமாக அடிப்பதால் நாம் குரலை தாழ்த்தி பேசுவது பாதுகாப்பானது. அப்பா, நீங்கள் உண்மையிலேயே கேட்பதன் மூலமாக எங்களை குறிப்பிட்ட இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறீர்களா? இல்லை, ஞாபகமும் ஒத்துழைக்கிறது. என் குதிரையின் குளம்படி சத்தத்தில் இருந்து எத்தகைய தரை அது என்பதும் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதும் எனக்கு தெரியும். என்னுடைய பாதையில் இருந்து தவறி விடாமல் இருக்க காற்று முகத்தில் எவ்விதம் அடிக்கிறது என்பதையும் உணர்கிறேன். வாசனையையும் முகர்வேன். வேறு வார்த்தைகளில் சொல்வது என்றால் காற்றையும் வாசனைகளையும் கொண்டே நான் பயணம் செய்கிறேன். பனி, புல், மணல், உப்பு, காடி, ஓநாய்கள், நரிகள், குதிரை சாணம், கூடாரம் ஆகியவற்றின் வாசனைகளை காற்று சுமந்து வரும். சமயங்களில் எவ்வித வாசனையும் இருக்காது. அப்போது என் காதுகளையும் நினைவுகளையும் நான் சார்ந்திருப்பேன். இரவு இதைவிட இருட்டானாலும் உன் அப்பாவால் வழியை கண்டறிய முடியும். ஜென் பெருமூச்சு விட்டான். அப்பா, இதையெல்லாம் எப்படி செய்வது என்று நான் கற்றுக்கொள்ள எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று கேட்டான். அவர்கள் ஒரு உச்சியை கடந்து கீழ் நோக்கி சமதளமான பரந்துபட்ட புல்வெளியில் சென்றார்கள். பில்ஜி வேகம் எடுத்தார். மற்றவர்களும் அமைதியாகவும் விரைந்தும் அவரை பின்தொடர்ந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் நெருங்கிய பொழுது பதற்றம் கூடியது. போர் குதிரைகளின் மந்தையை ஓநாய் கூட்டம் கொன்று குவித்து நீண்ட நாட்கள் ஆகியிருக்கவில்லை. இப்போது ஊலான் புலாக்கில் மேய்ச்சல் நிலத்தவர்கள் தங்களுடைய எதிரிக்கு எதிராக எல்லாவற்றையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அவற்றை பழிவாங்குவார்களா என்பது இன்னமும் சந்தேகம்தான். ஓநாய்களுக்கு எதிராக அவற்றை சுற்றி வளைத்து திடீர் தாக்குதல் நடத்துவது குறித்து ஜென் கவலைப்பட தொடங்கினான். அவற்றின் அபாரமான மோப்பத்திறனும் அவற்றுக்கு மிகவும் உகந்த இரவு நேரத்தில் சண்டை நடப்பதும் அவற்றுக்கு சாதகமாக இருக்கும் என்பதே அவனுடைய கவலைக்கு காரணம். கடந்த காலங்களில் வருடத்துக்கு ஒரு முறை பெரிய அளவிலான வேட்டை நடைபெற்ற பொழுது ஓரளவுக்கே வெற்றி கிடைத்து இருக்கிறது. சுற்றி வளைப்பில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியினர் வெறும் கையோடு திரும்பியிருக்கிறார்கள். சுற்றி வளைப்பு வேட்டை என்பது ஒரு பந்தை கொண்டிருக்கும் கழுதை போன்றது. எப்பொழுதும் இலக்கு அற்றதாகவே இருக்கும் என்று போக்குவரத்து பிரிவின் தலைமை அதிகாரி நக்கலாக சொல்வார். போர் குதிரைகளை பறிகொடுத்த பேரழிவுக்கு பின்னர்
இந்த வேட்டையில் கணிசமான பலன் கிடைக்கவில்லை என்றால் பசும் புல்வெளி பிரதேச தலைமை அநேகமாக மாற்றப்படும். ஓநாய்களை கொல்வதில் வெற்றி கண்ட சமூகத்தைச் சார்ந்தவர்களை ஓலான் புலாக்கின் தலைமைக்கு மாற்ற தங்களுடைய உயர் அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருவதாக தலைமையக பணியாளர்கள் தெரிவித்தனர். அதனால்தான் ஓலான் புலாக் ஓநாய் கூட்டத்தின் திமிரை அடக்கி ஒடுக்க உல்ஜி, பில்ஜி மற்றும் மேய்ப்பர்கள் உறுதியாக இருந்தார்கள். வேட்டைக்கு புறப்படுவதற்கு முன்பாக ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பில்ஜி இவ்வாறு குறிப்பிட்டார்: இம்முறை நாம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு பெரிய ஓநாய்களின் 1 டஜன் தோள்களையாவது கொடுக்காக வேண்டும். அப்படி நாம் செய்யாவிட்டால் பிறகு சமூக குழுக்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கு செயல்பட வேண்டியிருக்கும். இரவு மேலும் இருட்டாகியது. குளிர் வாட்டியது. சுற்றி சூழ்ந்திருந்த இருட்டும் கடும் குளிரும் கிட்டத்தட்ட அவர்களை மூச்சுவிட முடியாமல் செய்தது. ஜென்சனுக்கு அருகில் சென்று யாங்கி கிசுகிசுத்தான். நாம் விரிந்திருக்கும் பொழுது நமக்கு இடையே உள்ள இடைவெளிகள் மிகவும் பெரிதாக இருக்கின்றன. நம் குதிரைகளின் குளம்புகளுக்கு ஊடாக ஓநாய்கள் நழுவிச் சென்றால் நம்மை அவற்றால் பார்க்க கூட முடியாது. பில்ஜி என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. யாங் தலையை உயர்த்தி அகன்ற சட்டை கையை விலக்கி அவனுடைய ஒளிரும் கை கடிகாரத்தில் மணி பார்த்தான். நாம் 2 மணி நேரம் பயணம் செய்திருக்கிறோம். தனித்தனியாக பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்றான் அவன். ஜென்ஸ் அறிந்து முகத்தை உயர்த்தி அந்த பழைய சுவிஸ் கடிகாரத்தை பார்த்தான். அவனுடைய பயம் அதிகரித்தது. கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். திடீர் என காற்றின் ஊடாக குளிர்ந்த வாசனை மிதந்து வந்தது. அது ஆர்டிமிசியா என்ற மூலிகை செடியின் இனிய மருந்து வாசனை. அந்த வாசனை குளிர்ந்தும் கும்மென்றும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது. அடர்த்தியான ஆர்டிமிசியாவுக்குள் குதிரைகள் காலடி எடுத்து வைத்ததும் பில்ஜி கடிவாளத்தை இறுக்கி பிடித்து குதிரையை நிறுத்தினார். மற்றவர்களும் அவ்வாறே செய்தனர். முதியவரும் அவருக்கு பின்னால் இருந்த உற்பத்தி குழுக்களின் தலைவரும் பிற வேட்டைக்காரர்களும் தங்களுக்குள் அபிப்பிராயங்களை கிசுகிசுத்து கொண்டார்கள். 2 திசைகளிலும் குதிரை வீரர்களின் வரிசைகள் உருவாகின. 100க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் வரிசைக்குள் அமைந்து கிளம்பி சென்றார்கள். குதிரைகளின் குளம்படி சத்தம் வெகு தொலைவு வரை சென்று பின் தேய்ந்து மறைந்தது. முதியவருக்கு அருகில் ஜென் இருந்தான். திடீர் என ஒரு வெளிச்சம் தோன்றி ஜென்னின் கண்களை குருடாக்கியது. பில்ஜியின் பிளாஷ் லைட்டில் இருந்து ஒளிக்கற்றை வெளிப்பட்டு இருளை கிழித்து கொண்டு சென்றது. 2 திசைகளில் இருந்தும் பதிலுக்கு வெளிச்சம் வந்தது. முதியவர் 3 முறை தன் ஒளிவிளக்கை அசைத்து காட்டினார். தொலைவில் இருந்து அதே போன்று வெளிச்சம் மூலம் சமிக்கை கொடுக்கப்பட்டது. பின்னர் முதியவரின் வறண்ட காதை துளைக்கிற குரல் அமைதியை குலைத்தது. ஊ ஹூ சத்தம் எதிரொலித்தது. சில நொடிகளில் பதில் சத்தம் வந்தது. ஊ ஹூ யூ ஹூ ஆ ஹூ. ஆண் குரல்கள், பெண் குரல்கள், முதுமை குரல்கள், இளமை குரல்கள் என எல்லா குரல்களும் கலந்துவிட்டு இருந்தன. அவற்றுள் அருகில் இருந்த கஸ்மாயின் மங்கோலிய பெண்கள் பிரிவில் இருந்து வந்த குரல்கள் உரத்தும் துல்லியமாகவும் கேட்டதோடு மட்டும் அல்லாமல் காற்றில் அதிக நேரம் நிலைத்தும் நின்றன. அவர்கள் ஏதோ இரவு காவலில் இருப்பது போல ஓநாய்களை பயமுறுத்தக்கூடிய வகையிலும் ஏமாற்றக்கூடிய வகையிலும் அந்த குரல்கள் வெளிப்பட்டன. அந்த இரவில் தொடர்ந்த இடிமுழக்கம் போல அலை அலையாய் வடமேற்கு திசை நோக்கி சத்தம் விடாது ஒலித்து கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் தோல் வார்களினால் இருக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட நாய்கள் பேய்த்தனமாக குரைத்தன. அக்குரைப்புகள் வானில் இடி என முழங்கின. சத்தத்தின் யுத்தம் முழங்கியதை அடுத்து ஒளி யுத்தம் கோலாகலமாக தொடங்கியது. எல்லா வகையான ஒளி விளக்குகளில் இருந்தும் வெளிப்பட்ட ஒளிக்கற்றைகள் வடமேற்கின் இருளை அப்புறப்படுத்தின. மை இருட்டில் பனி படர்ந்திருந்த தரை திடீர் என எண்ணற்ற ஒளிக்கற்றைகளின் வெளிச்சத்தில் படு பயங்கரமாக காட்சியளித்தது. கடும் குளிர்காற்றை ஊடறுத்துச் செல்லும் கத்திகளின் ஒளிவீச்சுகளை விடவும் மிகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. சப்த அலைகளும் ஒளிக்கற்றைகளின் வெளிச்சமும் மக்களுக்கும் நாய்களுக்கும் இடையே இருந்த இடைவெளியை நிரப்பின. மனிதர்களும் நாய்களும் சப்தங்களும் ஒளிக்கற்றைகளுமாக சேர்ந்து ஒரு வலுவான ஆற்றல் மிக்க வலைப்பின்னலை ஓநாய் கூட்டத்தின் மீது உருவாக்கியிருந்தன. இந்த அசாதாரணமான காட்சியைக் கண்ட ஜென்சன், யாங்கி மற்றும் எல்லா பீஜிங் மாணவர்களுமே கூச்சலும் கூப்பாடும் போட்டனர். மக்களின் ஒழுங்கு சீர்குலைந்து அவர்களுடைய குரல்கள் சொர்க்கத்தை உலுப்பின. தான் எங்கிருக்கிறோம் என்பதை ஜென்னால் இப்போது அறிய முடிந்தது. குதிரைகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் தெற்கில் இருந்தது அது. அந்த மகத்தான ஏரியின் வடகிழக்கு முனையை நோக்கி கொஞ்சமும் பிசகாமல் வேட்டை கூட்டத்தை நடத்தியிருந்தார் பில்ஜி. அவன் அறிவதற்கு முன்பாகவே
ஆண்களும் குதிரைகளும் நாய்களும் ஏரியின் ஓரமாக வந்துவிட்டிருந்தனர். அசுர வேகத்தில் ஏரியின் வடமுனையில் ஒரு வளையத்தை உருவாக்கினர். பில்ஜி தன் குதிரையை தட்டி வேட்டைக்காரர்கள் ஒரு வரிசையில் பின்தொடர கீழ் நோக்கி விரைந்து சென்றார். பனியில் தெரிந்த தடங்களை ஆர்வத்துடன் தன் விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தபடி சென்றார். ஜென் அவருக்கு நெருக்கமாக பின்தொடர்ந்தான். முதியவர் குதிரையை நிறுத்தினார். ஓநாய் கூட்டம் இந்த இடத்தை சமீபத்தில் தான் கடந்திருக்கிறது. நிறைய ஓநாய்கள். அந்த தடங்களை பார், எவ்வளவு பளிச்சென்று இருக்கிறது. இம்முறை நாம் அவற்றை அடைந்து விடுவோம். இந்த உறைபனியில் இவ்வளவு மக்களும் வாடிக்கொண்டிருப்பது வீண் போகாது. ஓநாய்களை ஏரியில் இருந்தே ஏன் சுற்றி வளைக்கக்கூடாது என கேட்டான் ஜென். அது சரிவராது என பதிலளித்தார் பில்ஜி. ஓநாய்கள் அதிகாலையில் உறைந்து கிடக்கும் குதிரைக்கரியை சாப்பிட்டுவிட்டு சூரியன் உதயமாவதற்கு முன் அங்கிருந்து நழுவிவிடும். இன்னமும் இருட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் அவற்றை நாம் சுற்றி வளைத்தால் அவற்றை நம் பொறியில் எப்படி சிக்க வைக்க முடியும்? நாய்களால் அவற்றை பார்க்க முடியாது. ஓநாய்கள் எல்லா திசைகளிலும் ஓடி தப்பித்துவிடும். நமக்கு ஒன்று கூட சிக்காது. நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கி காலை முடிவதற்கு உள்ளாக நாம் நம் வளையத்தை உரிய இடத்தில் அமைக்க வேண்டும். ஒளிவிளக்கு சமிக்கைகள் இடமும் வளமுமாக தொடர்ந்தன. பில்ஜி தன்னுடைய கால் வளையத்தில் நின்றையபடியே 2 திசைகளிலும் ஒளி உத்தரவுகளை தொடர்ந்து அனுப்பினார். சில நீளமாகவும் மிக குறுகியதாகவும், சில குறுக்கும் நெடுக்குமாகவும் வட்டமாகவும் அமைந்திருந்தன. சிக்கலான சமிக்கை முறைகளின் பகுதிகள் அவை. அரை வட்ட வடிவில் இருந்த வேட்டைக்காரர்கள் அவற்றுக்கு ஏற்ப பதற்றத்துடன் அதே சமயம் ஒரு ஒருங்கு அமைவில் நகர்ந்து முன்னேறினார்கள். அதற்கு ஏற்ப மனித குரல்களும் குதிரை கனைப்புகளும் நாய் குரைப்புகளும் அலை அலையாய் வெளிப்பட்டன. பனியில் ஓநாய் தடங்களை கண்ட பொழுது மனிதர்களிடமிருந்தும் குதிரைகளிடமிருந்தும் நாய்களிடம் இருந்தும் ஆவேசமான கூப்பாடுகளும் சீற்றங்களும் குரைப்புகளும் வெளிப்பட்டன. யுத்தம் உறுதியாகிவிட்டிருப்பதை அறிந்த எக்களிப்பின் அறிகுறியாக அவை காணப்பட்டன. நீங்கள் என்ன சமிக்கை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான் ஜென். அவர் தெரிவித்துக் கொண்டிருந்த சமிக்கைகளை நிறுத்தாமல் தொடர்ந்தபடியே பேசினார் முதியவர். மேற்கில் இருக்கும் மக்களிடம் வேகத்தை குறைக்கும்படியும், கிழக்கில் இருப்பவர்களிடம் இன்னும் கொஞ்சம் விரைந்து மலையில் இருந்து கீழாக வந்து கொண்டிருப்பவர்களோடு இணைந்து வரும்படியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னதாகவே சென்று விடுவது என்பது தாமதமாக கிளம்புவதைப் போலவே மோசமானது. பெரிய நாய்கள் ஏற்கனவே ஓநாய்களின் வாசனையை மோப்பம் பிடித்து விட்டன. அவற்றின் குரைப்புகள் மிகுந்த ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் வெளிப்பட்டன. எர்லாங் தோல் வாரை கடித்து அதோடு போராடியபடி திமிரிச் செல்லும் ஆவேசத்தோடு இருந்தது. தன்னுடைய சக்தி அனைத்தையும் திரட்டி அதை நிறுத்தி வைத்தபடி ஜென் அதன் அருகில் சென்று தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியால் அதன் தலையில் தட்டி அதை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கச் செய்தான். ஃப்ளாஷ் லைட்டுகள் வருவதற்கு முன்பாக மக்கள் எப்படி இதை மேற்கொண்டார்கள் என்று கேட்டான் ஜென். டார்ச் விளக்குகள் மற்றும் வெண்ணெய் தடவப்பட்ட துணியால் சுற்றிய மரக்கட்டைகள் இவை போலவே அவையும் பிரகாசமானவை. அவற்றை பார்த்தால் ஓநாய்கள் பயந்து சாகும். வானம் லேசாக வெளுத்தது. மேய்ச்சல் நில காட்சிகளை ஜென்னால் பார்க்க முடிந்தது. இந்த இடத்தில்தான் அவன் பல மாதங்களாக தன்னுடைய ஆடுகளை மேய்த்திருந்தான். வடமேற்கு திசைக்கு எதிராக 3 பக்கமும் மலைகள் சூழ்ந்த ஒரு நீர் பள்ளத்தாக்கினை அவன் தன்னுடைய மனக்கண்ணால் பார்த்தான். அநேகமாக பில்ஜி தன்னுடைய வலைப்பின்னலை அங்குதான் இருக்க திட்டமிட்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. மலைகளுக்கு பின்னால் உள்ள புதர்களில் குதிரை மேய்ப்பர்கள் பதுங்கியிருப்பார்கள். ஓநாய்கள் விரட்டப்பட்டு அந்த நீர் பள்ளத்தாக்கிற்குள் வந்து சேரும் பொழுது அவற்றுக்கு பின்னால் இருந்து மனிதர்களும் குதிரைகளும் நாய்களும் அவை வெளியேறுவதற்கான வழிகளை அடைத்து கொண்டு அவற்றை நெருங்குவார்கள். அதனை அடுத்து அவற்றை நிர்மூலமாக்கும் யுத்தம் தொடங்கப்படும். ஆனால் எத்தனை ஓநாய்கள் பிடிபடும் என ஜென்னால் அனுமானிக்க முடியவில்லை. ஓநாய் கூட்டம் உண்மையிலேயே பெரிதாக இருக்கும் என்றால் ஓரமாக இருக்கும் ஓநாய்கள் பதிலுக்கு மோதும். அந்த மோதல் நெருக்கமானதாக அமையும். ஜென் சேணத்தில் இருந்து தன்னுடைய மேய்ச்சல் தடியை உருவி எடுத்து தன் மணிக்கட்டில் தொங்கவிட்டு கொண்டான். ஓநாய்களை கொல்வதில் பட்டுவின் சிறந்த திறனை தானும் முயற்சி செய்ய தயாரானான். காற்று மேலும் பலமாக வீசியது. மேகங்கள் மிக விரைவாக நகர்ந்து கொண்டிருந்தன. மேகங்களுக்கு இடையே ஊடுருவிய சூரிய கதிர்கள் மேய்ச்சல் நிலத்தில் மங்கலான வெளிச்சத்தை பாய்ச்சின. வேட்டைக்காரர்கள் நீர் பள்ளத்தாக்கினை அடைந்த பொழுது அவர்களிடம் இருந்து ஆச்சரிய கூவல்கள் வெளிக்கிளம்பின. அந்த மங்கலான காலை வெளிச்சத்தில் 2 டஜன் பெரிய ஓநாய்கள் மெல்ல நடை போட்டபடியும் நின்றும் சுற்றிலும் கவனிப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் நீர் பள்ளத்தாக்குக்குள் இறங்க அவை தயங்கின.
மேலும் ஒரு ஓநாய் கூட்டம் சற்று தள்ளி பார்வைக்கு பட்டும் விலகியும் கொண்டிருந்தது. அவையும் அந்த இடத்தை அவதானிப்பது போலவே தெரிந்தது. அவனுக்கு தெரிந்தவரை வரவிருக்கும் அபாயத்தை அவை மோப்பம் பிடித்து விட்டதாகவே தோன்றியது. ஒரு வளைய வரிசையை உருவாக்குவதில் பில்ஜியின் துல்லியமான கணிப்புகளும் வழிகாட்டுதலும் குறித்து ஜென் பெருமதிப்பு கொண்டான். தாங்கள் எங்கு விரட்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை ஓநாய் கூட்டம் அதற்குள் உணர்ந்து விட்டிருந்தது. சுற்றிலும் வேட்டைக்காரர்கள் வளைத்து விட்டிருப்பதை அவை அவதானித்து முடித்த பொழுது வலைப்பின்னல் இறுக்கப்பட்டு இருந்தது. பிளாஷ் லைட்டுகள் பயமுறுத்தும் ஆற்றலை இழந்த பொழுது வேட்டைக்காரர்களின் சுருக்கு கயிற்று தடிகள் பார்வையில் படலாயின. அரை வட்டத்தின் இரு முனைகளும் நீர்ப்பள்ளத்தாக்கின் வெளிப்புறங்களை நெருங்கிய பொழுது ஓநாய்கள் எவ்வித சந்தேகமும் இன்றி பொறியில் மாட்டிவிட்டன. பல முன்னணி ஓநாய்கள் சூழ்நிலையை நன்கு அவதானித்த பிறகு ஒரு கணமும் தயங்காமல் திரும்பி அவை எங்கிருந்து வந்தனவோ அதை நோக்கி கூட்டத்தை வழிநடத்தின. அவை அப்போதுதான் குதிரைக்கரியை வயிறு நிறைய சாப்பிட்டிருந்ததால் அளவற்ற உத்வேகம் கொண்டிருந்தன. முழு ஆற்றலோடும் படு மூர்க்கத்தோடும் ஓடின. அவை பனியில் ஓடிய வேகத்தில் படு பயங்கரமான மூட்டம் மேலெழுந்தது. எந்த ஒன்றாலும் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாதது போல் தோன்றியது ஜென்னுக்கு. மேய்ப்பர்கள் சுருக்கு கயிற்று தடியை சுழற்றியபடியும் உரக்க கூவியபடியும் ஓநாய்களை எதிர்கொள்ள விரைந்தார்கள். உருவாகிவிட்டிருந்த இடைவெளியை அடைக்கும் வகையில் அவர்கள் இரு முனைகளில் இருந்தும் விரைவாக நகர்ந்தார்கள். ஓநாய் கூட்டத்தின் தாக்குதல் இன்னமும் வலுவாகவே இருந்தது. ஆனால் அவை சற்றே திசை மாற்றி பெண்கள் பக்கமாக தங்களுடைய பிரதான தாக்குதலை மேற்கொண்டன. பெண்கள் குழுவினரிடம் குறைந்த அளவிலேயே சுருக்கு கயிற்று தடிகள் இருந்தன. கஸ்மாய் உட்பட எந்த ஒரு பெண்மணியும் அந்த தாக்குதலை பார்த்து வெளிரி போகவில்லை. குதிரையின் கால் வளையங்களில் நின்றபடி தங்கள் கைகளை வெறியோடு வீசிக்கொண்டே அடிவயிற்றில் இருந்து கத்தினார்கள். அவற்றை கைகளினாலேயே தடுத்துவிட தயாராகிவிட்டது போலவே அவர்களுடைய செயல்கள் இருந்தன. பெண்களிடம் குறைவாகவே சுருக்கு கயிற்று தடிகள் இருந்ததால் அந்த சங்கிலி பின்னலில் அதுவே பலவீனமானது என்பதை அறிந்து முழு பலத்தோடு திடமாகவும் தீர்ப்பமாகவும் முனைந்து அதை பிளந்து செல்லும் நம்பிக்கையோடு செயல்பட்டன ஓநாய்கள். அப்பகுதியை உடைத்து அவை வெளியேறிவிடும் சாத்தியத்தை அறிந்த ஜென்னின் இதயம் கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. அத்தருணத்தில் பில்ஜி சேணத்தின் மீதேறி நின்று கையை மேலே தூக்கி கீழே இறக்கினார். நாய்களை அவிழ்த்து விடுங்கள் என்று கத்தினார். உடனே எல்லோரும் கைவார்களை நழுவவிட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட நாய்கள் பற்களை காட்டி உருமியபடி சிவப்பு ஏறிய கண்களுடன் கிழக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஓநாய்கள் இருந்த திசை நோக்கி சீறி பாய்ந்தன. பார், எர்லாங் மற்றும் அந்த படையணியை சார்ந்த பல பெரிய துணிச்சல் மிக்க கொலைவெறி கொண்ட நாய்கள் ஓநாய் கூட்டத்தின் முன்னணியினரை நோக்கி விரைவாக சென்றன. பிற நாய்கள் அவற்றை பின்தொடர்ந்து தங்களுடைய எஜமானர்களின் முன் தங்களுடைய திடத்தையும் தீரத்தையும் காட்டும் ஆர்வத்தோடு சென்றன. வெறியோடு குறைத்தபடி ஒன்றை ஒன்று மிஞ்சும் உத்வேகத்தோடு பாய்ந்து சென்றன. இதற்கு இடையே சுருக்கு கயிற்று தடியோடு இருந்த குதிரைக்காரர்கள் தாக்குதலை வலுப்படுத்தும் வகையில் நாய்களின் தாக்குதலோடு இணைந்து கொள்ள விரைந்தார்கள். குதிரை குளம்படியில் இருந்து பனியும் புழுதியும் பறந்தன. ஒரு காலத்தில் உலகையே அச்சுறுத்திய மங்கோலிய வீரர்கள் வெறியோடு ஹ ஹ ஹா என்று கத்தியபடி குதிரைகளில் பாய்ந்து சென்றார்கள். அந்த கொலைவெறி தாக்குதல் ஓநாய்களை மலைக்கச் செய்தன. தலைமை ஓநாய்கள் சட்டென நின்று திரும்பி மலைப்பாதையை நோக்கி வழிநடத்தி விரைந்தோடின. அவற்றுக்கு இருந்த ஒரே புகலிடம் அது மட்டும்தான். அங்கு அதற்கு சற்று பின்னால் இருக்கும் ஓநாய்களோடு இணைந்து கொள்வதற்கும் வாய்ப்பும் உள்ளது. அவை 3 வெவ்வேறு சரிவுகளை நோக்கி பிரிந்து சென்றன. அதன் மூலம் அந்த வளையத்தை உடைத்து கொண்டு அவை மலை உச்சிகளை அடைய முடியும் என நம்பின, அல்லது கீழ் நோக்கி செல்ல முடியும் என நினைத்தன. வேட்டைக்காரர்கள் ஒரு நீள் வரிசையை உருவாக்கி மலைப்பகுதியை அடைத்தார்கள். ஓநாய்களை எங்கு மடக்க வேண்டும் என்று பில்ஜி திட்டமிட்டிருந்தாரோ அந்த இடத்தை ஓநாய்கள் அடைந்தன. மலையின் மறுபக்கத்தில் இயக்குனர் உல்ஜியும் இராணுவ பிரதிநிதியான பாபோ சுகாயும் உயர்ந்து வளர்ந்திருந்த புல்வெளிக்குள் மறைந்திருந்தபடி அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் இருந்த யுத்த களத்தின் சூழ்நிலையை பதற்றத்துடன் அவதானித்து கொண்டிருந்தார்கள். பாபோ மிகுந்த பரவசத்துடன் தன் முஷ்டியால் பனி படர்ந்திருந்த தரையை குத்தினார். பில்ஜி எப்போதுமே ஓநாய்களின் பக்கம்தான் என்று யார் சொன்னது? பார்த்தீர்களா? ஓநாய் கூட்டத்தை எப்போது எங்கு சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதன்படியே மிகச் சரியாக செய்து முடித்திருக்கிறார். அவர் ஓர் அற்புதம்தான். இவ்வளவு ஓநாய்களை நான் ஒரு காலத்திலும் பார்த்தது இல்லை.
அந்த முதியவரை நீங்கள் கொண்டாட வேண்டும். அவருடைய பணிக்கு வெகுமதி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன். உல்தியும் ஆசுவாச பெருமூச்சு விட்டார். அவரால் பார்க்க முடிந்தவரை அங்கு 40 அல்லது 50 ஓநாய்கள் மாட்டிக்கொண்டு விட்டன. கடந்த வருடங்களில் 10 அல்லது 20 கிட்டினாலே அது மிகப்பெரிய வேட்டை என்பதாக இருந்தது. ஆனால் இப்போது தலைமை ஏற்றிருப்பது ஓலான் புலாக்கின் தலைமை ஆண்மகனான பில்ஜி. ஒவ்வொரு வருடமும் நடக்கும் சுற்றிவளைப்பு வேட்டையில் அவர் பொறுப்பேற்காவிட்டால் வேட்டைக்காரர்களுக்கு அதில் கலந்து கொள்ள மனம் இருப்பது இல்லை. ஆனால் குதிரைகள் படுகொலை செய்யப்பட்டதானது அவருக்கு ஆத்திரமூட்டியிருந்தது. உல்ஜி திரும்பி பட்டுவிடம், நான் சொல்வதை தெரியப்படுத்து. எவர் ஒருவரும் தங்கள் துப்பாக்கிகளால் சுடக்கூடாது. வானத்தை நோக்கி கூட அவர்கள் சுடக்கூடாது. இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். தவறுதலாக கூட எவர் மீதும் ஒரு குண்டு கூட பாய்ந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே அவர்களிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் என்றான் பட்டு. மலைக்கு பின்னால் குதிரை மேய்ப்பர்களும் வேட்டைக்காரர்களும் குதிரைகளில் இருந்தபடி சமிக்கைக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் புல்வெளி பிரதேசம் அளித்திருக்கும் மிகச்சிறந்த வேட்டைக்காரர்கள். குதிரை ஓட்டுவதில் வல்லவர்கள். சுருக்கு கயிற்று தடியையும் மேய்ச்சல் தடியையும் அபாரமாய் பயன்படுத்தும் திறன் பெற்றவர்கள். இந்த வேட்டைக்காக அவர்கள் அதிவிரைவான உத்வேகம் மிக்க குதிரைகளை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். குதிரை மந்தையின் இழப்பில் ஏற்பட்ட கோபம் அவற்றிடம் இன்னமும் நிறைந்திருந்தது. நாய்களின் வெறித்தனமான குறைப்புகளை கேட்ட குதிரைகள் யுத்தத்துக்கு முந்தைய தயார் நிலையில் உஷாராக இருந்தன. உல்ஜியும் பட்டுவும் மெதுவாக தங்களுடைய உடல்களை வளைத்து சமிக்கை அளிக்க தயாரானார்கள். ஓநாய் கூட்டத்தின் பிரதானமான ஆற்றல் கொண்டவை வளையத்தை உடைத்து கொண்டு வடமேற்கு திசைக்கு எதிரிலான உச்சிக்கு செல்லும் முனைப்போடு இருந்தன. மிக உயர்ந்த தளத்தில் மனிதர்களோ குதிரைகளோ நாய்களோ ஓநாய்களுக்கு நிகராக செயல்பட முடியாது. அவற்றின் வலுவான உடல் வாகோடும் நிகரற்ற சக்தியோடும் அபாரமான மூச்சு திறனோடும் மலைகளின் உச்சங்களை நோக்கி அவை விரையும் பொழுது எதிரிகளை பின்னுக்கு தள்ளிவிடும். சில வேட்டை நாய்களும் குதிரைகளும் சமதளத்தில் ஓநாய்களை முந்தி ஓடக்கூடியவை என்றாலும் ஓநாய்கள் மலை உச்சியை நோக்கி ஓடும் பொழுது அவற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சட்டென பின்தங்கிவிடும். ஓநாய்கள் மலையை நோக்கி முழு வேகத்துடன் ஓடின. அவற்றை துரத்தி சென்றவர்கள் சற்று பின்தங்கினர். விரைந்து ஓடும் ஓநாய்கள் தலைமையேற்று சென்றன. சாம்பலும் வெள்ளையும் கலந்த மயிர் கொண்ட ஒரு ஓநாயை உல்ஜி சுட்டி காட்டி பட்டுவிடம் சொன்னார். அதுதான் தலைமை ஓநாய். குதிரை படுகொலை சம்பவத்தை அதுதான் முன்னின்று நடத்தியது. அது உன்னுடையது. வா, நாம் அதை பிடிக்கலாம். ஓநாய் கூட்டம் பல 100 அடிகள் தூரத்தில் சென்றன. பட்டு சுருக்கு கயிற்று தடியை உருவி எடுத்துக்கொண்டு குதிரையின் மீது தாவி ஏறினான். உல்ஜியும் தன்னுடைய குதிரையில் ஏறியபடி தாக்கு என்று கத்தினார். பட்டு தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியை யுத்த கொடியைப் போல உயர்த்தி பிடித்தான். குதிரை மேய்ப்பர்கள் போ போ என்று கத்தினார்கள். டஜன் கணக்கான வேட்டை நாய்களும் குதிரைகளும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் மலை உச்சியை அடைந்தன. 2/3 பகுதி குதிரை மேய்ப்பர்கள் முன்னால் சென்று சரிவின் பாதி மட்டத்தில் ஓர் அரைவட்ட வடிவில் அமைந்து பில்ஜியின் கட்டளைக்கு உட்பட்டிருந்த வேட்டைக்காரர்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். மீதம் இருந்த 3வது பகுதியினர் தங்களுடைய சுருக்கு கயிற்று தடிகளோடு ஓநாய்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றனர். பதுங்கி இருந்தவர்கள் திடீர் என எம்பி குதித்து ஓநாய்களை தாக்கிய பொழுது அவை குழப்பமடைந்து சிதறின. அவை திறம்பட பிரயோகிக்கும் ஒரு பொறியில் அவை இப்போது சிக்கிக்கொண்டன. அவை ஒருமுறை மான்களை இவ்வாறு சிக்க வைத்த பொழுது மான்கள் தடுமாறியதை விடவும் மோசமாக நிலை குலைந்தன. அவை அடைந்த அவமதிப்பு அவற்றின் கோபத்தை அதிகரித்தது. அவை திரும்பி மனிதர்களோடும் நாய்களோடும் இறுதி யுத்தம் மேற்கொள்ள உத்தேசித்திருந்த உயர்ந்த தளத்தை கைவிட்டுவிட்டு மீண்டும் கீழ் நோக்கி ஓடத் தலைப்பட்டன. தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் அவை நாய்க்கூட்டத்தை கிழித்து கொண்டு பாய்ந்தன. நாய்களின் பல நிலை தடுமாறின. பனி படர்ந்திருந்த அந்த சரிவு பயங்கரமான யுத்த களமாக மாறியது. ஓநாய்கள் மற்றும் நாய்களின் கோர பற்கள் கடித்தும் கிழித்தும் நடந்த சண்டையில் பனியும் மிருகங்களின் மயிர்களும் பறந்தன. நாய்கள் குரைத்தன. ஓநாய்கள் ஊளையிட்டன. கழுத்துகளில் இருந்தும் தலைகளில் இருந்தும் நாய்களின் இரத்தமும் ஓநாய்களின் இரத்தமும் சீறி பாய்ந்து வழிந்தோடின. அச்சம் பீடித்திருந்த மாணவர்கள் இத்தகைய இரத்த வெள்ள யுத்தத்தை அதுவரை பார்த்திராததால் பேச்சு மூச்சற்று போயினர். அதே சமயத்தில் மலை உயரத்தில் இருந்து சாம்பல் வண்ணம் மேவிய ஓநாய் அரசனை பட்டு உற்று பார்த்தான். தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியை சுழற்றியபடி தாக்குதலில் ஈடுபட்டான்.
அந்த தலைமை ஓநாய் தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்து கீழ்நோக்கி பாய்ந்து ஓடாமல் திரும்பி மேற்கு நோக்கி ஓடியது. 4-5 ஓநாய்கள் அதை சுற்றி சூழ்ந்து வளையத்தை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. 3 வேட்டைக்காரர்களோடு 5 நாய்களோடும் சேர்ந்து தலைமை ஓநாயையும் அதற்கு பாதுகாவலாக இருந்த ஓநாய்களையும் பட்டு குறிவைத்தான். ஆனால் ஓநாய் அரசன் அப்பகுதி குறித்த அதனுடைய துல்லியமான அறிவால் தப்பிச் செல்வதற்கான ஒரு மாற்று வழியில் தன் பார்வையை பதித்தது. ஆனால் அது அபாயகரமான பாதை. பனி மூடியிருந்த தரை சிறிய வழுக்குப்பாறைகளை கொண்டிருந்தது. ஓநாய்கள் அவற்றின் மீது கால் வைத்த உடனேயே பாறாங்கற்கள் கீழ் நோக்கி உருண்டு ஓடின. ஆனால் அவற்றின் பெரிய தடித்த பாதங்களால் அவை வழுக்கி விழுந்து உருளாமல் வழுக்கி ஓடும் பாறாங்கற்களோடு சேர்ந்து அவற்றால் விரைந்து ஓடவும் முடிந்தது. பனிப்பாறை கற்கள் உருளும் முழக்கங்கள் பின்தொடர ஓநாய்கள் ஓடின. நாய்கள் தங்களுடைய சிறிய பாதங்களால் தட்டு தடுமாறியேனும் ஓட்டத்தை தொடர்ந்தது. ஆனால் குதிரைகளால் ஓட முடியவில்லை. 3 வேட்டைக்காரர்களும் வழுக்குப்பாறை சரிவை அடைந்ததும் ஒரு குதிரையின் கால் தவறியதில் அதுவும் அதில் சென்ற வேட்டைக்காரரும் கீழே விழுந்தனர். அவருடைய சுருக்கு கயிற்று தடி 3ஆக உடைந்தது. பயந்து போன மற்ற 2 வேட்டைக்காரர்களும் தங்களுடைய குதிரைகளை நிறுத்திவிட்டு தங்களுடைய சேணங்களில் இருந்து கீழே குதித்து தங்களுடைய தோழரை மீட்க ஓடினார்கள். வஞ்சம் தீர்க்கும் எண்ணங்களால் பீடிக்கப்பட்டிருந்த பட்டு குதிரையில் இருந்து இறங்கி தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியை ஒரு கைத்தடியைப் போல பயன்படுத்தி கொண்டு பாறைகளுக்கு இடையே இருந்த இடைவெளியை பிணைத்திருந்த ஒரு குறுகலான பாதையின் ஊடாக தன்னுடைய துரத்தலை தொடர்ந்தான். அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது அவனுடைய குதிரை. பிடி பிடி என்று கத்தினான். ஒடுக்கமான நீண்ட ஒரு கரைமேட்டை அவன் கடந்த பொழுது நாய்களின் வலிமிக்க குரைப்புகள் கேட்டன. உடனே அவன் தாவி குதித்து குதிரையின் மீது ஏறி சத்தம் வந்த திசை நோக்கி விரைந்தான். ஒரு கணத்துக்கு பிறகு பாதி இறந்த நிலையில் ஒரு நாய் தரையில் கிடந்தது. மற்றொன்று ஒரு காதை இழந்து முகம் எல்லாம் இரத்தத்துடன் காணப்பட்டது. மற்ற 3 நாய்களும் பயத்தில் பின்வாங்கி நின்று கொண்டிருந்தன. அவற்றின் மயிர்கள் சீர்த்திருந்தன. ஓநாய்கள் சுருக்கு கயிற்று தடியை பார்த்ததும் திரும்பி நாணல் பள்ளத்தாக்குக்குள் பாய்ந்து ஓடின. காயமடைந்த 3 நாய்களோடு பட்டு அவற்றை பின்தொடர்ந்தான். ஒடுக்கமான மேட்டில் பட்டு குதிரையில் செல்வதை பார்த்த பிறகு உல்ஜி பாபோசுங்காயுடன் சுற்றி வளர்ப்பு பகுதியில் ஒரு தோதான இடத்துக்கு சென்றார். யுத்த களத்தை அங்கிருந்தபடி நன்கு கவனிக்கவும் அவருடைய படைகளை சரியானபடி பயன்படுத்தவும் ஓநாய் கூட்டத்துக்கு எதிரான வலைப்பின்னலை மெதுவாக நெருக்கவும் வாய்ப்பான இடமாக அது இருந்தது. எல்லா மங்கோலிய வேட்டைக்காரர்களும் சூழ்நிலையை மிகச் சரியாக உணர்ந்திருந்ததோடு தங்களுடைய பொறுப்புகளையும் மிக துல்லியமாக அறிந்திருந்தனர். தனிப்பட்ட பெருமைக்காக அங்கு எவரும் போராடவில்லை. வளையத்தை உடைத்து கொண்டு அதன் ஊடாக எந்த ஓநாயாவது வெளிவந்தால் இந்த வெளிப்புற வேட்டைக்காரர்கள் அதை தங்களுடைய சுருக்கு கயிற்று தடியால் பிடித்தார்கள் அல்லது மீண்டும் அதை வளைய பகுதிக்குள் துரத்திவிட்டார்கள். இந்த வேட்டைக்காரர்கள் அதற்காக இப்படி நகர நேரிடும் பொழுது ஏற்பட்ட வெளியை கூட உடனடியாக மற்றவர்கள் நிறைவு செய்து வடிவமைப்பு குலையாமல் பார்த்து கொண்டார்கள். வளையத்தின் மையமானது மனித கூட்டத்தாலும் குதிரைகளாலும் நாய்களாலும் ஓநாய்களாலும் நிறைந்து இருந்தது. சில ஓநாய்களும் நாய்களும் பலத்த காயங்களோடு இரத்தம் வழிந்து ஓட தரையில் கிடந்தன. 40க்கும் மேற்பட்ட ஓநாய்களை 170க்கும் மேற்பட்ட நாய்கள் சூழ்ந்திருந்தன. அவை தோளோடு தோளாகவும் முதுகோடு முதுகாகவும் வாள்கள் தொட்டு கொண்டிருக்கும்படியும் கோரைப்பற்களை வெளிக்காட்டியபடி ஒருங்கிணைந்து சாவை எதிர்நோக்கி இருந்தன. பல ஓநாய்கள் மற்றும் நாய்களின் மார்புகளும் தோள்களும் கடித்து கிழிக்கப்பட்டு இரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. முன்வரிசையில் நாய்கள் நின்றிருக்க அவற்றுக்கு பின்னால் பல டஜன் குதிரை ஓட்டிகள் உட்பகுதியில் இருந்த ஓநாய்களை நோக்கி சுருக்கு கயிற்று தடிகளை வீசிக்கொண்டு இருந்தார்கள். பற்களால் கடித்தும் நகங்களால் கிழித்தும் ஓநாய்களும் நாய்களும் மூர்க்கமாக சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதனால் ஓநாய்களை மட்டும் குறிவைத்து சுருக்கு கயிற்று தடிகளை வீசுவது வேட்டைக்காரர்களுக்கு கடினமான செயலாக இருந்தது. தவறுதலாக கயிற்று கண்ணியில் நாய் சிக்கிவிடக்கூடாது என்பதில் அல்லது ஓநாயும் நாயும் ஒரே வழியில் மாட்டிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டார்கள். மிகவும் அனுபவம் வாய்ந்த சில வேட்டைக்காரர்கள் தங்களுடைய சுருக்கு கயிற்று தடிகளை ஓநாய்களின் தலைக்கு மேலாக தொங்கவிட்டு கூட்டத்தில் இருந்து ஏதேனும் ஒன்று தானாகவே விலகுவதற்காக காத்திருந்தார்கள். அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் கயிற்றுக்கண்ணியை கீழே இறக்கினார்கள். அப்போது அது கழுத்தை சுற்றியோ உடம்பிலோ அல்லது காலிலோ மாட்டினால் அதை இறுக்கி
அந்த விலங்கை அப்படியே இழுத்துச் சென்று நாய்கள் அதன் மீது பாய்ந்து அதன் தொண்டையை குதறி கிழிக்கும்படி விட்டார்கள். மாணவர்களும் பெண்களும் குழந்தைகளும் வளையத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஜென்னையும் யாங்கியையும் மலையின் பாதி உயரத்தில் சென்று இருக்கும்படி பில்ஜி அனுப்பினார். கீழே நடப்பவற்றை அங்கிருந்து எவ்வித தடங்களும் இல்லாமல் அவர்களால் பார்க்க முடியும். ஓநாய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தவிர்க்க முடியாதபடி சுருக்கு கயிற்றில் மாட்டி இழுக்கப்பட்டு நாய்கள் வசம் விடப்பட்டன. சிக்கிக்கொண்ட ஓநாய்களின் தொண்டைகளில் இருந்து கரகரப்பான ஊளைகள் வெளிப்பட்டன. ஓநாய்கள் உடனடியாக சண்டை முறைகளை மாற்றிக்கொண்டன. நாய்களின் கழுத்துக்களை குறிவைத்து எப்பி பாய்வதற்கு பதிலாக தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொண்டு அவற்றுக்கு மேலாக தொங்கும் சுருக்கு கயிற்றில் மாட்டிக்கொள்ளாத வகையில் சண்டையிட்டு கொண்டிருந்தன. ஜென் தொலைநோக்கி மூலம் அந்த யுத்தத்தை பார்வையிட்டான். தப்பிச் செல்வதற்கான வழியேதும் இல்லாத பொழுதும் அவை தங்களுடைய சாதுரியங்களை இழக்காமல் இருப்பதை ஜென்சன் பார்த்தான். அவற்றை சுற்றி சூழ்ந்து பிரதான சக்தியாயிருக்கும் வேட்டை நாய்களில் எவ்வளவை கொல்ல முடியுமோ அந்த அளவு கொன்று விடுவதில் முனைப்புடன் செயல்பட்டன ஓநாய்கள். அவை 3-4 சேர்ந்து கொண்டு தங்களுடைய பயங்கரமான பற்களால் கடித்து இரத்தத்தை ருசி பார்த்தன. வளையமாய் அமைந்திருக்கும் வேட்டைக்காரர்களுக்கு பின்னால் இருந்தபடி அந்த யுத்தத்தை வழிநடத்தி கொண்டிருந்த பில்ஜி திடீர் என தாக்கு, பார், தாக்கு என கத்தினார். பிறகு பின்வாங்குவதற்கான சமிக்கையை காட்டினார். முதியவரின் மனதில் இருப்பது என்னவென்பதை அறிந்து கொண்ட ஜென்னும் யாங்கும் எர்லாங் தாக்கு என்று கந்தினார்கள். தாக்கு எர்லாங், தாக்கு! 2 கத்தல்களையும் கை சமிக்கைகளையும் புரிந்து கொண்டு படு மூர்க்கமான கண்கள் சிவந்திருந்த 2 நாய்களும் பல எட்டுக்கள் பின்வாங்கின. பிறகு தங்கள் சண்டை முறைகளை மாற்றின. உரத்த உருமல்களுடன் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருந்த மிகப்பெரிய ஓநாயை நோக்கி வெறியோடு பாய்ந்தன. அவற்றுள் அதிவிரைவான எர்லாங் ஓநாய் மீது முதலில் மோதி அதை 3 அல்லது 4 அடி பின்னுக்கு தள்ளியது. ஆனாலும் அந்த ஓநாய் தடுமாறாமல் தன் கால்களில் நிலைத்து நின்றது. அதற்குள் ஆவேசமான கனத்த நாயான பார் அதன் மீது ஒரு சுத்தியலைப் போல மோதியதில் அது நிலை குலைந்தது. பிறகு அது எழுந்து நிற்பதற்குள் எர்லாங் அதை தாக்கியது. தலைமை நாயின் தொண்டையில் தன் பற்களை செலுத்தியது. 4 துவாரங்கள் வழியாக இரத்தம் வானை நோக்கியும் பனிபடர்ந்த தரையிலும் பீச்சி அடித்தது. எர்லாங்கின் இரத்தக்கரை படிந்த முகம் ஓநாய் கூட்டத்திடம் திடீர் பயத்தை உருவாக்கியது. செத்துக் கொண்டிருந்த தலைமை ஓநாய் மிச்சம் இருந்த சக்தியை திரட்டி தன் பாத நகங்களால் எர்லாங்கின் மார்பிலும் வயிற்றிலும் இரத்தத் தடங்களை ஏற்படுத்தியது. ஆனால் நாயின் மூர்க்கம் கடுமையாக இருந்தது. அந்த ஓநாய் இறக்கும் வரை அது விடாமல் ஓநாயின் தொண்டையை குதறிக் கொண்டிருந்தது. அந்த ஓநாய் கூட்டத்துக்கு இந்த கொடூரமான நாயை தெரியும். அதற்கு முன்னரே அதனுடைய சண்டைத்திறன்களை அவை எதிர்கொண்டிருக்கின்றன. தங்களுடைய தலைமையை கொன்ற அதனிடம் இருந்து எட்டி நிற்கும் வகையில் அவை சற்று பின்வாங்கின. இந்த சண்டை முறையில் இருந்து கற்றுக்கொண்டு பிற பெரிய நாய்களும் ஓநாய்களை பந்தாடின. எர்லாங்கும் பாரும் சேர்ந்து கொலை வெறியாட்டத்தை தொடர்ந்ததில் ஓநாய்களின் தற்காப்பு அமைப்புகளில் ஒரு விரிசல் வெளிப்பட்டது. வேட்டைக்காரர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சுருக்கு கயிற்று தடிகள் சரமாரியாக ஓநாய் கூட்டத்தின் மீது வீசப்பட்டன. அவற்றின் வடிவமைப்பு தளர்ந்து போனது. பல ஓநாய்கள் சுருக்கு கயிற்றில் சிக்கின. நாய்க்கடிகளுக்கு பலியாகின. யுத்தத்தில் தோற்றுவிட்டதை அறிந்து கொண்ட ஓநாய் கூட்டம் குலைந்து போய் ஒவ்வொன்றும் தன்னுடைய தைரியத்தையும் தீரத்தையும் சார்ந்து சுற்றி வளைப்பு வளையத்தின் ஊடாக எல்லா திசைகளிலும் தெரித்து ஓடின. யுத்த வழிமுறை குழப்பத்துக்கு உள்ளாக மாறியது. ஒவ்வொரு ஓநாயும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் கடைசி வாய்ப்பாக ஓட்டம் எடுத்தன. ஆனால் அப்படி ஓடிய பொழுது ஒவ்வொரு ஓநாயையும் உடனடியாக பல நாய்களும் ஓரிரு வேட்டைக்காரர்களும் சுற்றி வளைத்தனர். தப்பிப்பது சாத்தியமில்லை. வெளிவட்ட வேட்டைக்காரர்களான ஆண்கள் மற்றும் பெண்கள், சிறார்கள் மற்றும் முதியவர்கள் கூட்டாக கூச்சலிட்டபடி தங்களுடைய சுருக்கு கயிற்று தடியால் தாக்குதலை மேற்கொண்டனர். உள்வட்டத்தில் பொதுவாக எல்லோராலும் ஓநாய் என்று கருதப்பட்ட லாம்ஜாவ் 2 நாய்கள் சேர்ந்து ஒரு ஓநாயை இறுகப் பிடித்து போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். உடனே குதிரையில் அங்கு சென்று சேணத்தில் இருந்தபடியே குனிந்து தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியை அதன் வழியாக ஓநாய் செல்லும் வகையில் தாழ்வாக பிடித்தான். பின் அதை சுண்டி ஓநாயின் பின்னங்கால்களை சுருக்கு கயிற்றுக்குள் மாட்ட வைத்தான். ஓநாய் திரும்பி தடியை தாக்க முயற்சிப்பதற்குள் லாம்ஜாவ் தடியை சுழற்றி ஒரு சாக்குப்பையைப் போல அதை இழுத்தான். முன்பாத நகங்களை தரையில் தேய்த்தபடி எப்படியாவது வெளியேற அது முயற்சித்ததில்
பனியில் சிறு பள்ளம் ஏற்பட்டது. லாம்ஜாவ் நாய்களை அழைத்தான். மேய்ச்சல் நிலத்தில் சுருக்கு கயிற்று தடியில் ஒரு ஓநாயை சிக்க வைப்பது மிக கடினம். அதன் மூலம் அதை கொல்வது அதைவிடவும் கடினம். ஓநாய்களின் கழுத்துகள் மிக சிறியவை மற்றும் தடிமனானவை என்பதால் சுருக்கு கயிற்றில் இருந்து அவை சுலபமாக நழுவி வெளியேறிவிடும். ஆனால் அனுபவம் வாய்ந்த வேட்டைக்காரர்கள் அதனுடைய இடுப்பை சுற்றி பிடிப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள். அதனுடைய உடம்பிலேயே அதுதான் மெல்லியது. அதை சரியாக செய்துவிட்டால் அந்த பிடியில் இருந்து அதனால் தப்பிக்கவே முடியாது. அதற்கு அடுத்த சிரமமான வேலை ஓநாயை கொல்வது. சுருக்கை கழுத்தில் மாட்டி பிடித்தால் பொதுவாக மூச்சு திணறி கதை முடிந்துவிடும். ஆனால் சுருக்கு இடுப்பை சுற்றி இருக்கும் பொழுது ஒரு வேட்டையாளன் மட்டுமே அதில் ஈடுபட்டிருந்தால் அதில் சிரமங்கள் மிக அதிகம். வேட்டைக்காரர் குதிரையில் இருந்து இறங்கும் பொழுது தடியை ஓநாய் திருப்பி தாக்கும். பெரும்பாலும் தடியை அது இரண்டாக ஒடித்துவிடும். அதன் பிறகு அது வேட்டைக்காரரை தாக்கும் அல்லது தப்பி ஓடிவிடும். மிகுந்த தைரியமும் திறமைகளும் கொண்ட வேட்டைக்காரர்களால் மட்டுமே ஓநாய் எழுந்து கொள்வதற்கு முன்பாகவே அதை மேலே தனக்கு நெருக்கமாக இழுத்து தன்னுடைய மேய்ச்சல் தடியால் அல்லது கத்தியால் கொல்ல முடியும். பெரும்பாலானவர்கள் தனியாக ஒரு ஓநாயை தீர்த்து கட்ட துணிவது இல்லை. ஓநாயின் தோலை இழந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் ஓநாயை அப்படியே இழுத்துச் சென்று இன்னொரு வேட்டைக்காரரிடமோ நாய்களிடமோ விட்டு விடுவார்கள். லாம்ஜாவ் தன்னுடைய ஓநாயை பனி ஆழமாக இருந்த ஓரிடத்துக்கு இழுத்துச் சென்று அதை கொல்வதற்கான நாயை தேடினான். பல நாய்கள் அந்த ஓநாயை சுற்றி சூழ்ந்த பொழுதும் எந்த ஒன்றும் கொலைவெறி தாக்குதலை நிகழ்த்த முன்வரவில்லை. கொஞ்சம் முன்னர்தான் எர்லாங் ஒரு ஓநாயின் தொண்டையை கடித்து வீழ்த்தியிருப்பதை பார்த்திருந்த லாம்ஜாவ் எர்லாங்கை நோக்கி அதை இழுத்து வந்து கொல் கொல் என்று கத்தினான். உயிர் போகும் அளவு காயம்பட்டிருந்த ஓநாயை கைவிட்டுவிட்டு லாம்ஜாவ் இழுத்து கொண்டு வந்த ஓநாயிடம் எர்லாங் சென்றது. அதனுடைய முன் பாதங்களை ஓநாயின் தலை மற்றும் மார்பில் ஊன்றிக்கொண்டு தொண்டையில் பற்களை பாய்ச்சியது. ஓநாய் தன்னுடைய நகங்களால் எர்லாங்கோடு சண்டையிட முயற்சி செய்து தோற்று போனது. லாம்ஜாவ் குதிரையில் இருந்து குதித்து இறங்கி மற்ற வேட்டைக்காரர்களை பார்த்து கத்தினான். அவற்றை இங்கே இழுத்து வாருங்கள். அவை இந்த நாய்க்கு நிகராகாது. அருகிலேயே சுருக்கு கயிற்றில் சிக்கிய ஒரு ஓநாயை பார் கொன்று கொண்டிருந்தது. தங்களுடைய சுருக்கு கயிற்று தடியால் ஓநாய்களை பிடித்த பல வேட்டைக்காரர்கள் அவற்றை எர்லாங்கிடமும் பாரிடமும் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். இந்த கொலைவெறி தாக்குதலில் அவை இரண்டு மட்டுமல்ல, மேலும் பல தீரமும் மனத்திடமும் மிக்க நாய்களும் ஈடுபட்டன. டோர்ஜிக்கு சொந்தமான 8 நாய்களும் நன்கு பயிற்சியளிக்கப்பட்டவை. ஓநாய் கொலையில் பிரசித்தி பெற்றவை. ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைமையோடு செயல்படுவதிலும் தேர்ச்சி பெற்றவை. அவை ஓர் அணியாக சண்டையிடுபவை. ஒருபோதும் தனித்து இயங்குவதும் இல்லை. அப்படியாகத்தான் அவை இப்போது செயல்பட்டு கொண்டிருந்தன. 8 நாய்கள் அடங்கிய ஓர் அணி ஒவ்வொரு ஓநாயாக கொன்று கொண்டிருந்தது. திறம்படவும் விரைவாகவும் அவற்றின் செயல்பாடு இருந்தது. அவை ஏற்கனவே 3ஐ முடித்துவிட்டு எண்ணிக்கையை தொடர்ந்து கொண்டிருந்தன. வேட்டைக்காரர்களும் 3 அல்லது 4 பேர் சேர்ந்த குழுக்களாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவர் ஒரு ஓநாயை பிடித்ததும் மற்றவர்கள் கீழே குதித்து அதன் வாலையும் பின்னங்காலையும் பிடித்து கொண்டு தடிகளால் அவற்றின் தலையில் அடித்து காரியத்தை முடித்தார்கள். வடமேற்கு திசையில் இருந்து காட்டு கூச்சல் வெளிப்பட்டது. அங்கு 2 பெரிய ஓநாய்களை 5-6 வேட்டைக்காரர்கள் விரட்டி சென்று கொண்டிருந்தார்கள். 2 ஓநாய்களும் ஒரு வேட்டைக்காரரிடம் இருந்து இன்னொருவிடம் என மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தன. வேறெங்கும் ஓட முடியாதபடி அவை தலை கிறுக்கிறுக்க சுற்றி கொண்டிருந்தன. பலமுறை அவை அடிவாங்கி தரையில் விழுந்து மீண்டும் எழுந்து சுற்றின. பின் அதில் ஒன்று இனி ஓட முடியாதபடி அடிபட்டது. லாசுருங் தன்னுடைய சுருக்கு கயிற்று தடியை கீழே போட்டுவிட்டு குதிரையில் இருந்து அதன் மீது எகிரி குதித்தான். அது சுதாரித்து எதிர்வினை செய்ய முற்படுவதற்குள் அதன் 2 பக்கங்களிலும் கால்களை போட்டுக்கொண்டு அதன் மீது உட்கார்ந்தான். அதன் காதுகளை பற்றி அதன் தலையை தரையில் ஓங்கி அடித்தான். அதன் வாயில் இருந்தும் மூக்கில் இருந்தும் இரத்தம் ஒழுகியது. மற்ற வேட்டைக்காரர்களும் அந்த இடத்துக்கு சென்று குதிரைகளில் இருந்து அதன் மீது எகிரி குதித்தார்கள். மூச்சுவிட முடியாதபடி அதை அமுக்கினார்கள். கடைசியாக லாசுருங் கத்தியை உருவி அதை குத்தி கொன்றான். மற்றொரு ஓநாயை 3 இளம் குதிரை மேய்ப்பர்கள் சுற்றி சுற்றி அடித்தார்கள். கடைசியாக ஒருவன் அதை கொன்று அந்த ஆட்டத்தை முடித்தான். ஜென்சன், யாங்கி மற்றும் பிற மாணவர்கள் தங்கள் சுருக்கு கயிற்று தடியை மிகுந்த சோர்வுடன் தரையில் போட்டிருந்தனர். இந்த வேட்டையில் அவர்களுடைய பங்கு பார்வையாளர்களாக இருப்பதுதான். ஆனால் அவர்களை மிகுந்த ஏமாற்றமடைய செய்தது என்னவென்றால், அவர்களுடைய குழுவில் இருந்து சண்டையில் சேர்த்து கொள்ளப்பட்ட ஒரே நபரான குதிரை மேய்ப்பாளனான ஜாங் ஜியோன்
ஒரு ஓநாயை கூட தன்னுடைய சுருக்கு கயிற்றில் பிடிக்காததுதான். எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதைக் கண்ட பில்ஜி ஜென்னிடமும் யாங்கிடமும் குதிரையை ஓட்டி வந்தார். மாணவர்களாகிய நீங்கள் அருமையாக பணியாற்றினீர்கள் என்றார் அவர். நீங்கள் இங்கு இருந்ததால் மேலும் பல வேட்டைக்காரர்களை அவர்களுடைய சுருக்கு கயிற்று தடியுடன் என்னால் சண்டையில் ஈடுபடுத்த முடிந்தது. அவர்களுடைய முகங்களில் வெளிப்பட்ட ஏமாற்றத்தை கவனித்த முதியவர் சிரித்தபடியே பேசினார். உங்களுடைய நாய் வெகு தீரமாக பங்களித்திருக்கிறது. அது தனியாக 2 ஓநாய்களை கொன்றிருக்கிறது. மேலும் 2 ஓநாய்களை வேட்டைக்காரர்கள் கொல்ல உதவியிருக்கிறது. அதனால் உங்கள் இருவருக்குமே ஆளுக்கு ஒரு தோல் கிடைக்கும். மற்ற 2 தோள்கள் ஓநாய்களை சுருக்கு கயிற்றில் பிடித்த வேட்டைக்காரர்களை சேரும். அதுதான் வழக்கம். அவர்கள் திரும்பி அவர்களையும் அழைத்து கொண்டு சரிவிலே இறங்கினார்கள். வேட்டை முடிந்தது. தப்பி ஓடிவிட்ட 1/2 டஜன் ஓநாய்களைத் தவிர மற்ற எல்லா ஓநாய்களும் கொல்லப்பட்டு விட்டன. தப்பி ஓடியவை அதிவிரைவாக ஓடக்கூடியவையாகவோ அல்லது அபாரமான திறன்கள் கொண்டவையாகவோ அல்லது அந்த கூட்டத்தின் அதிர்ஷ்டசாலிகளாகவோ இருக்கக்கூடும். வெளிவட்டத்தில் இருந்து வேட்டைக்காரர்கள் வழிநெடுக கூச்சலிட்டபடியே யுத்த களத்தின் கோலத்தை நெருக்கமாக பார்ப்பதற்காக அங்கு வந்து சேர்ந்தார்கள். ஜென்னும் யாங்கும் நிற்கும் இடத்திற்கு 2 உடல்களை இழுத்துச் செல்லும்படி பில்ஜி ஏற்கனவே மக்களிடம் கூறியிருந்தார். பிறகு தன் சட்டை கையை சுருட்டி கொண்டு அவற்றின் தோள்களை உரிப்பதற்கு உதவினார். பார் கொன்ற 2 ஓநாய்களையும் சாஞ்சாயின் நாய் கொன்ற 2ஐயும் கஸ்மாயிடம் இழுத்து கொண்டு வந்து போட்டார்கள். சாஞ்சாயும் கோம்புவும் அவற்றை தோல் உரிக்க அவர்களுக்கு உதவினார்கள். ஓநாயின் தோலை எப்படி உரிப்பது என்று பில்ஜியிடம் இருந்து ஜென் தெரிந்து கொண்டிருந்தான். இப்போது அதை யாங்குக்கு அவன் சொல்லிக் கொடுத்தான். தாடை எலும்பிலிருந்த தோலை முதலில் அவன் வெட்டினான். பின் அதை பற்றி பிடித்து தலைவலியாக பின்னுக்கு இழுத்தான். அதன் பற்களை யாங் ஒரு தோல் வாரால் அடைத்தான். பிறகு அவன் தோலை பின்னுக்கு கழுத்து வரை இழுத்தான். அங்கிருந்து தொடர்ந்து பின்னுக்கு இழுத்தான். கடைசியாக கால்களில் இருந்தும் வாலில் இருந்தும் வெட்டினான். அப்போது தோலின் உட்புறம் வெளிப்புறமாக திரும்பியிருந்தது. அதனால் 2 பேரும் அதை தலைகீழாக்கினார்கள். ஒரு நேர்த்தியான தோல் வெளிப்பட்டது. நன்றாகச் செய்தீர்கள் என பில்ஜி அவர்களை பாராட்டினார். அதிக பிசுபிசுப்பு இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போனதும் அதில் வைக்கோலை நிரப்பி உயரமான கம்பில் அதை தொங்கவிடுங்கள். அதன் மூலம் ஓலான்புலாக் மக்கள் உங்களை உண்மையான வேட்டைக்காரர்கள் என ஏற்பார்கள். எர்லாங்கும் எல்லோவும் தங்களுடைய எஜமான்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தபடி பார்த்து கொண்டிருந்தன. எர்லாங் தன்னுடைய காயம்பட்ட மார்பில் இருந்தும் முன்னங்கால்களில் இருந்தும் வெளிப்பட்ட இரத்தத்தை சதா நக்கிக் கொண்டே இருந்தது. அது ரசிப்பது போல் தோன்றியது. எவ்வித காயமும் பட்டிராத எல்லோ எர்லாங்கின் தலைக்காயங்களை நக்கி கொடுத்தது. இன்னமும் கூட பல வேட்டைக்காரர்கள் அது பல ஓநாய்களை மல்லுக்கட்டி தரையில் வீழ்த்தியதை பாராட்டி கொண்டிருந்தார்கள். எல்லோ இல்லாது இருந்தால் லாம்ஜாவினால் ஓநாய்களை தன்னுடைய சுருக்கு கயிற்றில் சிக்க வைத்திருக்க முடியாது. யாங் அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தான். லாம்ஜாவும் என்னை போன்றவன்தானே. நாய்க்கு பின்னால் துணிச்சலாக நிற்பான். ஜென் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து சில கெட்டியான மிட்டாய்களை எடுத்து அவற்றை நாய் தளபதிகளுக்கு கொடுத்தான். எர்லாங்கிற்கு 3, எல்லோவுக்கு 2. எர்லாங்கும் எல்லோவும் அன்று அவர்களை பெருமிதப்பட வைக்கும் என அவன் முன்னதாகவே உணர்ந்திருந்தான். நாய்கள் மிட்டாய்களை தரையில் வைத்துவிட்டு தங்களுடைய பற்களால் அதன் மேல் தாளை உரித்து எடுத்தன. பிறகு நாக்கினால் ஒவ்வொரு மிட்டாயாக எடுத்து தலையை உயர்த்தி அவற்றை சத்தமாக மென்று தின்றன. மற்ற நாய்களால் உமிழ்நீர் வழிய பார்க்க மட்டுமே முடிந்தது. சில அந்த தாள்களை நக்கின. மாணவர்களின் வருகையானது தாங்கள் வழக்கமாக சாப்பிடுவதை விடவும் உலகில் பல நல்ல பொருட்கள் சாப்பிட இருக்கின்றன என்பதை நாய்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தது. எல்லா நாய்களுக்கும் முன்பாக மிட்டாய் சாப்பிடுவது எர்லாங்குக்கும் எல்லோவுக்கும் பெருமையாக இருந்தது. கஸ்மாய் பல்லை காட்டி சிரித்தபடியே ஜென்னிடம் வந்து, எங்கள் வீட்டை விட்டு போனதும் நீ உன் பழைய நாயை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். அவனுடைய பாக்கெட்டுக்குள் கைவிட்டு சில மிட்டாய்களை எடுத்த அவள் அவற்றை பாருக்கு கொடுத்தாள். ஜென் அவசர அவசரமாக மிச்சம் இருந்த எல்லா மிட்டாய்களையும் எடுத்து கஸ்மாயிடம் கொடுத்தான். அவள் புன்னகைத்தபடியே ஒரு முட்டாயில் இருந்து தாளை நீக்கிவிட்டு தன் வாய்க்குள் போட்டுக்கொண்டாள். வேட்டை நடந்த இடத்தின் மீது வெயில் பரவத் தொடங்கியது. யுத்தத்தில் கிடைத்தவற்றை பிரிப்பதில் வளமை கையாளப்பட்டது. அங்கு எவ்வித விவாதமும் நிகழவில்லை. எந்த நாய் அல்லது எந்த வேட்டைக்காரர் எந்த ஓநாயை கொன்றார் என்பது எல்லா மேய்ப்பர்களுக்கும் தெரியும். இருவரிடையே மட்டும் சில வார்த்தைகள் வெளிப்பட்டன. அவர்கள் இருவருமே ஒரு ஓநாயை தங்கள் சுருக்கு கயிறுகளில் ஒரே சமயத்தில் சிக்க வைத்து இருந்தார்கள். பில்ஜி அதை ஒரு யோசனை சொல்லி முடித்து வைத்தார்.
தோலை விற்று அதற்கு மது வாங்கி இருவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு ஓநாயையும் கொண்டிராத மேய்ப்பர்களும் வேட்டைக்காரர்களும் மற்றவர்கள் தாங்கள் கொன்றவற்றின் தோள்களை உரிப்பதற்கு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்போது தோள்களை பற்றியும் அவர்களுடைய நாய்களை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல நாய்களால் கையாளப்பட்டவற்றின் தோள்கள் குறைபாடு இல்லாமல் இருந்தன. மோசமான நாய்களால் கையாளப்பட்டவற்றின் தோள்கள் பற்களால் மெல்லப்பட்ட குறையோடு இருந்தன. நிறைய தோள்களை அடைந்திருந்தவர்கள் அனைவரையும் உரத்த குரலில் தங்கள் குடிலுக்கு வந்து குடித்து கொண்டாட அழைத்தார்கள். மேய்ச்சல் நிலத்தில் சுற்றி வளைப்பு வேட்டையில் எல்லோருமே பயனடைகிறார்கள். வேட்டை நடந்த இடம் இப்போது அமைதியாக காணப்பட்டது. மக்கள் அங்கு ஓய்வெடுத்தார்கள். காயம்பட்ட நாய்களுக்கான பராமரிப்புகளை பெண்கள் மேற்கொண்டனர். வேட்டையின் பொழுது ஆண்கள் நாய்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் இரவில் வளர்ப்பு விலங்குகளை காவல் புரிய பெண்கள் நாய்களை நம்பியிருந்தார்கள். அவர்கள்தான் அவற்றை தங்கள் குழந்தைகளைப் போல வளர்த்து எடுத்தவர்கள். நாய்கள் காயமடையும் பொழுது அல்லது இறந்துவிடும் பொழுது பெண்கள்தான் அதிகமாக வருத்தமடைவார்கள். சில நாய்கள் அங்கு தரையில் இறந்து கிடந்தன. அவை கிடந்த இடத்திலிருந்தே அவற்றின் ஆன்மாக்கள் டெஞ்சருக்கு சென்றுவிடும். இந்த நாய்கள் ஓநாய்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார் பில்ஜி. அவை இந்த உலகுக்கு திரும்ப வந்ததும் அவற்றின் குட்டிகள் டெஞ்சருக்கு சென்றுவிடும். மங்கோலியர்களுக்கு நாய்கள் உற்ற தோழர்கள், அவர்களின் நல்ல நண்பர்கள், அவர்களின் சகோதரர்கள். மேய்ச்சல் நிலத்தினர் 2 தொழில்கள் மூலம் வாழ்கிறவர்கள்: வேட்டை மற்றும் வளர்ப்பு மிருகங்களை மேய்ப்பது. இந்த 2க்குமே அவை மிகவும் உறுதுணையாக இருப்பவை. மங்கோலிய மேய்ச்சல் நிலம் பரந்துபட்டது, ஆனால் குறைந்த மக்கள் தொகை கொண்டது. அபாயகரமானது. இங்கு மக்களின் பாதுகாப்புக்கு நாய்களே துணை நிற்கின்றன. ஓர் இலையுறு காலத்தின் பொழுது பார் தன்னை காப்பாற்றியதை அவள் இன்னமும் மறக்கவில்லை என ஜென்னிடமும் யாங்கிடமும் கஸ்மாய் கூறினாள். ஒரு நாள் அவள் வெளியில் வந்து அடுப்பு சாம்பலை கொட்டினாள். அதில் இன்னமும் அணையாத கங்கு இருந்ததை அவள் கவனிக்கவில்லை. பலமாக வீசிய காற்றில் அது பற்றி கொண்டு அவளுடைய குடிலுக்கு முன்னிருந்த வைக்கோலை நோக்கி நெருப்பு பரவியது. அன்று அவளுடன் முதியவளான ஈஜியும் அவளுடைய குழந்தையும் மட்டுமே இருந்தனர். வெளியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அவள் அறியாது இருந்தாள். திடீரென பாரின் ஆவேசமான குரைப்பு சத்தமும் கதவை இடிக்கும் சத்தமும் கேட்டது. அவள் வெளியில் ஓடிவந்து பார்த்த பொழுது நெருப்பு வைக்கோல் பொதிகளை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவை மற்ற படையணியினரை சார்ந்தவை. அவை மிக உயர்ந்தும் அடர்த்தியாகவும் பொதிக்கப்பட்டும் இருந்தன. அவற்றில் நெருப்பு பற்றி கொண்டால் பின் அவற்றை காப்பாற்றவே முடியாது. அதன் பிறகு விலங்குகளும் அதில் இறக்கவோ காயம்படவோ நேரிடும். தப்பித்த விலங்குகளும் 1 வருடத்திற்கு மேல் வைக்கோல் இல்லாமல் பசியில் வாடும்படி ஆகிவிடும். அவள் தண்டிக்கப்படுவாள். பாருடைய எச்சரிக்கை அவளுடைய வாழ்க்கையை விடவும் பெருமதிப்புமிக்க அவகாசத்தை அவளுக்கு தந்திருந்தது. நீண்ட ஈரத்துணியை எடுத்துக்கொண்டு நேரடியாக நெருப்பு இருந்த இடத்துக்கு ஓடி ஈரத்துணியை தன் மீது சுற்றி கொண்டு தரையில் விழுந்து அதன் மீது புரண்டாள். அது வைக்கோலை அடைவதற்குள் ஒரு வழியாக அதை அணைத்து விட்டாள். பார் இல்லாவிட்டால் அவள் எப்போதோ இல்லாமல் போயிருப்பாள் என அவள் அடிக்கடி சொல்லுவாள். ஜென்னிடமும் யாங்கிடமும் கஸ்மாய் சொன்னாள். எங்களுடைய ஆண்கள் மிகப்பெரிய குடிகாரர்கள். சமயங்களில் அவர்கள் குதிரைகளில் இருந்து விழுந்து பனியில் உறைந்து இறந்து விடுவார்கள். அப்படி அதில் இறக்காதவர்கள் தங்களுடைய நாய்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவைதான் வீட்டுக்கு ஓடி வந்து அவர்களுடைய மனைவிமார்களின் துணிகளை பற்களால் பற்றி இழுத்து அவர்களுடைய கணவன்மார்கள் விழுந்து கிடக்கும் இடத்துக்கு கூட்டி போகும். அங்கு அவர்கள் பணியில் இருந்து அவர்களை தோண்டி எடுத்து வீட்டுக்கு கூட்டி வருவார்கள். ஒவ்வொரு குடிலிலும் அவர்களுடைய வீட்டு நாயால் காப்பாற்றப்பட்ட ஒருவர் இருப்பார். அதனால்தான் நாய்க்கறி சாப்பிடுவதோ நாயின் தோலை உரிப்பதோ அல்லது நாய்த்தோலில் படுத்து தூங்குவதோ மன்னிக்க முடியாத துரோகச் செயல்களாக கருதப்படுகின்றன. விளைநிலப் பகுதிகளில் இருந்து வந்து குடியேறியவர்களையும் ஹான் சீனர்களையும் இங்கு உள்ள மேய்ப்பர்கள் வெறுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். பழைய நாட்களில் ஹான் இராணுவத்தினர் மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து நாய்களை கொல்லவும் சாப்பிடவும் தொடங்கி மேய்ப்பர்களுக்கு கோபம் மூட்டியதோடு ஆயுத ரீதியாக அவர்களை எதிர்க்கவும் தூண்டினார்கள் என்றார் பில்ஜி. இப்போதும் கூட ஆடு மேய்ப்பவர்களின் நாய்கள் வெளி ஆட்களால் திருடப்பட்டு கொன்று தின்னப்படுகின்றன. அவற்றின் தோள்கள் இரகசியமாக வடகிழக்கு பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சீனாவுக்கு போகின்றன. மங்கோலிய நாய்களின் தோள்கள் நீளமானவை, அடர்த்தியான மயிர் கொண்டவை என்பதால் தொப்பிகள் மற்றும் படுக்கை உரைகள் செய்வதற்கு பெரிதும் விரும்பப்படுகின்றன. முதியவர் மிகவும் கோபமாக சொன்னார். சீனர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களில் இது பற்றி எதுவுமே இருக்காது. பில்ஜியும் அவருடைய குடும்பத்தாரும் அடிக்கடி ஜென்னிடம் கேட்பார்கள்.
சீனர்களாகிய நீங்கள் நாய்களை வெறுக்கிறீர்கள், அவற்றை சபிக்கிறீர்கள், கொல்லக்கூட செய்கிறீர்களே, பின் எதற்கு அதை தின்கிறீர்கள்? இக்கேள்வியால் சங்கடத்துக்கு ஆளான ஜென் அது பற்றி அவர்களுக்கு திருப்தியளிக்கும் வகையில் விளக்கம் கொடுப்பதற்காக வெகு நாட்கள் தீவிரமாக சிந்தித்திருக்கிறான். ஒரு மாலை பொழுதில் அவர்களுடைய குடும்பத்தினர் நெருப்பை சுற்றி உட்கார்ந்திருந்த பொழுது ஜென் அது பற்றி பேசினான். ஹான் இனத்தவரிடையே நாடோடிகள் இல்லை, வேட்டைக்காரர்களும் கிடையாது. அதனால் ஹான் இனத்தவர்களாகிய எங்களுக்கு நாய்களின் அருமை தெரியாது. எங்களுடைய மக்கள் தொகை நெருக்கத்தில் சீனர்கள் தனியாக இருப்பது என்பது அபூர்வம். அதனால் எங்களுக்கு துணையாக நாய்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் இடையே நாய்கள் பற்றிய பழிச்சொற்கள் டஜன் கணக்கில் காணப்படுகின்றன. ஓநாயைப் போல பேராசை, நாயைப் போல கொடூரம். பல்லக்கில் இருக்கும் நாயிடம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நாயின் வாயிலிருந்து தந்தம் கிடைக்காது. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடும் நாய்கள்தான் எலிகளை பிடிக்கும். கறி உள்ள உருண்டை ரொட்டியை நாயிடம் தூக்கி எறிந்தால் அது திரும்பி வராது. இப்போது எப்படியோ அரசியலுக்குள்ளும் நுழைந்துவிட்டது. நாட்டில் உள்ள எல்லோருமே லியூ சவோகியின் நாய் தலையை அடித்து நொறுக்கு மற்றும் லியூ நாய் ஒழிக என்ற சுலோகங்களையே எழுப்புகிறார்கள். நாங்கள் ஏன் நாய்களை வெறுக்கவும் பழிக்கவும் செய்கிறோம்? முக்கியமான காரணம், நாய்கள் சீன நெறிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. எங்களுடைய தொன்மையான ஞானியான கன்ஃபூசியஸ் பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் இல்லையா? எங்களுடைய அரச பரம்பரை வரலாற்றின் நெடுகிலும் பேரரசர்கள் கூட அவருக்கு தலைவணங்கியிருக்கின்றனர். அவர் வாழ்வதற்கான பல நெறிமுறைகளை நிறுவியிருக்கிறார். பல நூற்றாண்டுகளாக நாங்கள் அந்த நெறிமுறைகளை பின்பற்றி வருகிறோம். படிப்பறிவுள்ள ஒவ்வொருவருமே அவருக்கான மேற்கோள்களை கொண்டிருக்கின்றனர். இன்று தலைவர் மாவோவின் மேற்கோள்கள் சிறிய சிவப்பு புத்தகமாக இருப்பதைப் போல அவர் வகுத்து தந்த நெறிமுறைகளை பின்பற்றாதவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் காட்டு மிராண்டிகளாக கருதப்படுகிறார்கள். மிக மோசமானவர்களுக்கு மரணம் காத்திருக்கிறது. நாய்களிடம் காணப்படும் மிகப்பெரிய பிரச்சனை கன்ஃபூசிய நெறிமுறைகளை அவை பின்பற்றாததுதான். அறியாதவர்களை பார்த்து அது குறைக்கிறது. இது விருந்தோம்பல் பற்றிய எங்கள் நெறிமுறைகளை மீறுவது ஆகும். அவை தகாத முறையில் உடலுறவு கொள்ளும் குற்றத்தை புரிகின்றன. அவை மனித மலத்தை தின்கின்றன. ஆனாலும் நாங்கள் நாய்களை வெறுப்பதற்கும் அவற்றை கொல்வதற்கும் தின்பதற்குமான முக்கிய காரணம் நாங்கள் விவசாய மக்கள் என்பதுதான். நாங்கள் நாடோடிகள் இல்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்களையும் நெறிமுறைகளையும் மற்றவர் மீது திணிக்க முயற்சிக்கிறோம். ஜென்னின் பேச்சை மிக அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பில்ஜியும் பட்டுவும் அவனுடைய பேச்சால் எவ்வித காயமும் அடைந்திருக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு பில்ஜி, இளைஞனே, இம்மாதிரி விடயங்களில் உன்னைப் போலவே பலரும், அதாவது அவர்கள் ஹான் இனத்தவராகட்டும் மங்கோலியர்களாகட்டும், தர்க்க ரீதியாக பேசினால் அது ஒரு நல்ல விடயமாக அமையும் என்றார் அவர். கஸ்மாய் பெருமூச்சு விட்டபடி கோபத்துடன் தன் அபிப்பிராயத்தை தெரிவித்தாள். நாய்களுக்கு நேர்ந்த மிக மோசமான விடயம் என்னவென்றால் அவை சீன சமூகத்துக்கு அறிமுகமானதுதான். அவற்றால் சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ அதை அங்கு அவற்றால் செய்ய முடியாது. நான் ஒரு நாயாக இருந்தால் அங்கிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகியிருப்பேன். ஒரு ஓநாயால் நான் கொல்லப்பட்டாலும் சரி, நான் இங்கிருப்பதையே தேர்ந்தெடுப்பேன். நான் இங்கு வரும் வரை மனிதர்களும் நாய்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. மனிதனின் சிறந்த நண்பன் நாய்தான் என்றான் ஜென். ஏழ்மைக்கு ஆளான பிற்படுத்தப்பட்ட விவசாய மக்கள்தான் நாய்கள் உட்பட்ட எதையும் சாப்பிடுவார்கள். ஒருவேளை ஒரு நாள் எல்லா சீனர்களும் வசதி படைத்தவர்களாக மாறிவிட்டால், அப்போது எல்லோருக்கும் போதுமான உணவு இருந்தால் அவர்கள் நாய்களோடு சிநேகமாகி விடுவார்கள் என்று நினைக்கிறேன். அவற்றை வெறுப்பதையும் சாப்பிடுவதையும் விட்டு விடுவார்கள். நான் நாய்களை நேசிக்க பழகிவிட்டேன். என்னை பொறுத்தவரை நாய்களுடன் இல்லாத ஒரு நாள் வீணான நாளாகவே படுகிறது. என்னுடைய குடிலில் யாராவது நாய்களை கொன்றால் யாங்கியும் நானும் அவனை சும்மா விடமாற்றோம். ஜென்னுடைய உணர்ச்சிகள் அவனே ஆச்சரியப்படும் அளவுக்கு பிரமாதமாக வெளிப்பட்டன. ஒரு கனவான் விவாதிப்பானே தவிர சண்டையிட மாட்டான் என்ற கருத்தினை கொண்டு வளர்ந்த அவன் இப்போது தன்னுடைய உணர்ச்சிகளை மனிதனைப் போன்று இல்லாமல் ஓநாய்த்தனமாக வெளிப்படுத்துவதை அவனே அறிந்தான். நீ ஒரு நாள் பீஜிங்கிற்கு திரும்ப சென்றுவிடும் பொழுது நீ நாய்களை வளர்ப்பாயா என்று கஸ்மாய் கேட்டாள். இனி நான் வாழும் காலம் வரை நான் நாய்களை நேசிப்பேன் என்று புன்முறுவலோடு பதிலளித்தான் சென். நீ நேசிக்கும் அளவுக்கு நானும் அவற்றை நேசிப்பேன். உனக்கு தெரியும் இல்லையா, பீஜிங்கில் இருந்து என் குடும்பத்தார் எனக்கு அனுப்பும் அருமையான மிட்டாய்களை நான் சாப்பிடாமல் வைத்திருப்பேன். நான் உனக்கோ பாயருக்கோ கூட அவற்றை அதிகமாக தந்தது இல்லை.
என்னுடைய நாய்களுக்காக நான் அவற்றை சேமித்து வைத்திருக்கிறேன். பட்டு ஜென்னின் முதுகில் தட்டி கொடுத்தான். நீ இப்போது குறைந்தபட்சம் பாதி மங்கோலியன் ஆகிவிட்டாய். நாய்கள் பற்றிய அவர்களுடைய உரையாடல்கள் நிகழ்ந்து 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அன்று அளித்த வாக்குறுதிகளை ஜென் ஒருபோதும் மறக்கவில்லை. வேட்டை நடந்த இடத்தில் அமைதி நிலைப்பெற்றது. களைப்படைந்திருந்த காயமடைந்திருந்த நாய்கள் தங்களுடைய தோழர்களின் இழப்புக்கு இரங்கல் தெரிவித்தன. பதற்றத்தோடு அவற்றின் உடல்களை முகர்ந்தன. மீண்டும் மீண்டும் அவற்றை சுற்றி வந்தன. ஒருவேளை விடையளிக்கும் சடங்காக அது இருக்கலாம். ஒரு சிறுவன் தன்னுடைய நாயின் உடலை தன் கைகளால் இறுகத் தழுவியபடி தரையில் குப்புறப்படுத்து கிடந்தான். பெரியவர்கள் அவனை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவன் பெரும் கவலையோடு புலம்பினான். அவனுடைய கண்ணீர் அவனுடைய பிரியமான நாயின் இறந்த உடல் மீது விழுந்து கொண்டிருந்தது. அவனுடைய புலம்பல்கள் வெகுநேரம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. ஜென் கண்கலங்க அதனை பார்த்து கொண்டிருந்தான். ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 12 நிறைவுற்றது.